ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேகி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 மேகிஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் மேகின்னு கிடையாது, இப்பி டாப் ராமன் உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் குடமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், ஒரு 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, ஸோ நான் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஜஸ்ட் அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட சாட்டே பண்ணி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. இப்போது காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ரொம்பவே வேக விட்டுறாதீங்க, நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேகியோட மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த காய்க்கு தகுந்த உப்பை மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி மேகியில் வந்து உப்பு இருக்கும். நம்ம இந்த காய்க்கு மட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்க்கு தகுந்த உப்பை நான் சேர்த்துக்கிட்டேன். வதக்கி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போ நான் இதில் வந்து 4 மேகி எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. ரொம்ப பாயில் ஆக வேணாம். இது இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம க்ரன்ச்சியாகவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பாயில் பண்ண விட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆச்சுன்னா போதும். ஸோ லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் நூடுல்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து முழுசாக போடல, ஸோ குழந்தைங்க சாப்பிட்ணும் இல்லையா, அது ரொம்ப இதாக இருக்குங்கிறதுனால நான் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா நூடுல்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், எல்லா நூடுல்ஸையும் சேர்த்துட்டேன். இதை உடனே கிளறாதீங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட் போடுங்க. ஸோ அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் மேகியோட ஒன்றோட ஒன்று கலர்க்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லிட் போட வேண்டாம். ரொம்ப வந்து மேகி வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம லிட் போட தேவையில்லை. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை ஹைலியே வச்சுக்கோங்க. ஹைலியே வச்சுட்டு விடுங்க. அதை ரொம்ப வாசமாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேகி சாப்பிடக்கூடாது தான், பட் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும்போது இப்படி அதை ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. ஸோ இது ஓப்பன் லிட்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மேகி எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குன்னு. நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.